Hi friends, welcome to our channel Swati J Lifestyle. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மணி சேவிங் டிப்ஸ் ஆன வீடியோ தான் காட்ட போறேன். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ண போறேன். என் குழந்தைனாரோட பொண்ணுக்காக கொலுசு வாங்கியிருந்தோம். ஏன்னா அவங்க கொலுசு வந்து அறுந்து போச்சு பாப்பாக்குன்னு சொல்லும்போது வீட்டுக்கு போயிருந்ததால என் பொண்ணுக்காக ஒரு கொலுசு வாங்கியிருந்தேன். அது எவ்வளோ என்னன்னு பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் இந்த மணி சேவிங் டிப்ஸை நம்ம கண்டினியூ பண்ணலாம். எங்கே வாங்கியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லலிதா ஜுவல்லர்ஸில் தான் வாங்கியிருந்தோம். ஆவடியில் சில்வரோட கிராஸ் வெயிட் பார்த்தீங்கன்னா 105.330, நெட் வெயிட் பார்த்தீங்கன்னா 68.464 கிராம்ஸ் இருந்துச்சு. நாங்கள் வாங்கும்போது சில்வர் ரேட்டு பார்த்தீங்கன்னா 88 ரூபாய் இருந்துச்சு. நாங்கள் வாங்கும்போது ஏப்ரல் 8ஆம் தேதி தான் வாங்கியிருந்தோம். நாங்கள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 6025 ரூபாய் ஆச்சு. வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 36.866 போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 6025 ரூபாய்க்கு வாங்கணும். இதுதான் நாங்கள் பாப்பாக்காக வாங்கின கொலுசு. நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு எப்பவுமே நல்ல சவுண்டு வர மாதிரி ஜல் ஜல்னு சத்தம் போடுற மாதிரி போட்டால் தான் ரொம்ப நல்லது. அவங்களுக்கும் அவங்க அந்த சவுண்டு வரும்போது தான் அவங்க எங்கெங்கே போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி சேவிங் டிப்ஸ் உங்களுக்காக ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் மணி சேவிங் டிப்ஸ் வந்து அவுட் சைட் சேவிங்ஸ். அவுட் சைட் சேவிங்ஸ்னால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பசங்களை வந்து செலவு பண்ணி தான் ஒரு இடத்துக்கு நம்ம பசங்களை கூட்டிகிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கும் ஒரு சில ஆசைகள் இருக்கும் இல்லையா? வெளியே போய் விளையாடணும், வெளியே சுற்றி பார்க்கணும், இல்லை நம்மளோட மைண்டும் கூட ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்கும்போது நம்மளும் வெளியே போகணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா? அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணும், இப்போ காலையில் பசங்களை பார்க் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னா வீட்லேயே சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பார்க் வந்து கூப்பிட்டு போங்க. கூப்பிட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வாட்டர் கேனில் ஃபுல்லாக ஒரு 2 பாட்டில் தண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கும் தேவைப்படும், பசங்களுக்கும் தேவைப்படும். இன்னொரு விஷயம், ஃப்ரூட்ஸ் நம்ம வீட்டில் எப்படியும் ஒரு 2-3 பழம் வாங்கி வச்சுருப்போம் இல்லையா? அதெல்லாம் வாஷ் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. பசங்களுக்கு அங்கே போனால் கண்டிப்பாக பசிக்க அவங்க ஏதாச்சும் வெளியே வாங்கி தர சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக நம்ம வாங்கிட்டு போனதை பார்த்தீங்கன்னா கொடுத்தோம், வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு போனதை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க சாப்பிட்டுட்டு இன்னும் ஜாலியாக விளையாடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நமக்கு காசும் செலவாகாது, பசங்களை வெளியே கூட்டு போன மாதிரியும் இருக்கும், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். நான் வந்து அடிக்கடி என் பையனை வந்து மோஸ்ட்டாக பார்க்கு தான் கூப்பிட்டு போவேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு விளையாடுறதுக்குன்னு இடம் இருக்கும் இல்லையா? இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ரெடில்ஸில் வந்து ரேவதி ஸ்டோர் இருக்கு இல்லையா? அங்கே பார்த்தீங்கன்னா பசங்க விளையாடுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு 20 ரூபாய் 25 ரூபாய் அப்படின்னு இருக்கும். இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரில, ஏன்னா நான் இன்னைக்கு தான் போகிறேன். 30 ரூபாய் கூட இருக்கலாம் 1 மணி நேரத்துக்கு. இந்த மாதிரி நீ இடத்துல கூட பசங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? 1 மணி நேரத்துக்கு ஒரு 30 ரூபாய் அப்படின்னா பசங்க 1 மணி நேரத்துக்கே டயர்ட் ஆயிடுவாங்க. அங்கே நிறைய பசங்க கூட விளையாடி ஒரு 30 ரூபாய் செலவு பண்ணி ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கே விளையாடுறாங்கன்னா நீங்கள் தாராளமாக அந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பசங்களை விளையாட வைக்கலாம். இது வந்து ஒரு இன்டோர் கேம்ஸா மட்டும்தான் இருக்கும், சரிங்களா? உள்ளேயே விளையாடுற மாதிரி, கடைக்குள்ளேயே விளையாடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போகும்போது பசங்களை வயிறு ஃபுல்லா சாப்பிட வச்சு வீட்லயே சாப்பிட வச்சு கூட்டு போகணும். ஏன்னா வெளியே வந்து ஒரு சில டைம் பசங்களுக்கு செட் ஆகாது வெளியே சாப்பிட்டா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது அவங்களுக்கு ஜூஸ் மட்டும் வாங்கி தரது ரொம்ப நல்ல விஷயம். வெளியே அதை விட்டுட்டு ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வாங்கி தராதிங்க. அதுக்கு வீட்லயே நல்லவா சாப்பிட்டாங்க அப்படின்னு நினைச்சா நீங்க ஒரு ஈவினிங் டைம் போறீங்க, ஒரு 3 o'clock போறீங்க அப்படின்னா கூட மத்தியானம் லஞ்ச் முடிச்சுட்டு ஈவினிங் இதை பசங்களுக்கு ஏதாச்சும் பாலோ ஏதோ கொடுத்துட்டு நீங்க அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் 3 மணிக்கு கூட்டிட்டு போறீங்கன்னா கூட 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடலாம். அந்த மாதிரி ஒரு 2-3 மணி நேரம் பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இடத்துக்கு போனீங்க அப்படின்னா காசும் அதிகமா செலவாகாது, நம்மளோட பட்ஜெட்டுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இதனால நம்மளால நிறைய மணி சேவ் பண்ண முடியும். இன்னொரு டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவிலுக்கு போறது. இப்ப கோவிலுக்கு போனா நமக்கு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் கிடைக்கும். பூஜாலாம் நிறைய விசேஷங்கள் நடக்கிற டைம், நிறைய பூஜை போடுவாங்க. அந்த டைம்லாம் நீங்க போடுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன, நிறைய பசங்களை கூட்டிட்டு வருவாங்க. நம்ம பசங்க வந்து அப்போ ரொம்ப சந்தோஷமா நிறைய பசங்க கூட விளையாடுவாங்க. இதை பாருங்க, நான் இந்த வாட்டி நிறைய ஒரு இடத்துக்கு கோவிலுக்குலாம் கூட்டிட்டு போறேன் அப்படின்னா என் பையன் இல்லாம நான் கோவிலுக்கு போக மாட்டேன். ஏன்னா அங்க வந்து ஒரு சந்தோஷமா ஒரு ஜாலியா எல்லாரும் பசங்க கூட பேசி எல்லாரு கூடயும் விளையாடிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்க கூட்டிட்டு போறது ரொம்ப நல்லது. நமக்கு அமௌண்ட்டும் மிச்சமாகும், நம்ம பசங்களையும் என்ஜாய் பண்ண வச்ச மாதிரியும் இருக்கும், நமக்கும் ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். நம்ம வந்து ஒரு 10,000 ரூபாய் ஒரு 5,000 ரூபாய் செலவு பண்ணி தான் வெளியே போய் பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மூலியமாவும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கலாம். ஏன்னா மோஸ்டா பசங்க வந்து நம்ம கூட எல்லாம் இருக்கிறத விட மற்ற பசங்களை பார்த்தா தான் அதிகமா எக்ஸைட்மெண்ட் சந்தோஷமா இருப்பாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததான் என்னோட மணி சேவிங் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி, வீக்லி, மந்த்லி இந்த மாதிரி செலவு பண்ணுறவங்க இருப்பாங்க கிராசரிக்காக. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு வீட்டில் வந்து மருமகள் மாமியார் 2 பேர் இருக்காங்கன்னா மாமியார் வந்து மருமகள் வந்த புதுசில் வந்து டெய்லி கடைக்கு அனுப்புறது. ஒரு 100 கிராம் பருப்பு வாங்கிட்டு வா, 200 கிராம் பருப்பு வாங்கிட்டு வா அப்படின்னு டெய்லி கணக்கு இல்லாமல் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மாதம் ஆனால் அவங்க மல்லிகை பொருட்கள் மட்டும் ஒரு 5,000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. ப்ரொவிஷன்ஸ் மட்டும் ஒரு 5,000 ரூபாய், கிராசரிக்கு மட்டும் காய் எதுவுமே இல்லாம பிளஸ் அரிசி மூட்டை ஒரு 1000 ரூபாய். வீட்டில் இருக்கிற 4 பேருக்கு ஒரு மாசத்துக்கு 5000 ரூபாய் பொருள் வாங்குறாங்க. இது மட்டும் பத்தாதுன்னு டெய்லியும் வந்து
டெய்லி கடைக்கு அனுப்புறது மாமியார் மருமகள் வந்து நான் இனிமேல் இப்போ கடைக்கு போக மாட்டேன், நீங்க ஏன் டெய்லி அனுப்புறீங்க, நம்ம ஆல்ரெடி 5000 ரூபாய்க்கு வந்து மளிகை சாமான் வாங்குறோமே, நம்ம ஏன் டெய்லி கடைக்கு போய் செலவு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இந்த மாசான மளிகை சாமான் வாங்குறத வந்து அவங்க குறைச்சிக்கிட்டு எவ்வளவு வேணுமோ, ஏன்னா நிறைய பொருள் வேஸ்ட் பண்றாங்க. மஞ்சத்தூள் பாக்கெட் வந்து ஒரு 10-15 பாக்கெட் வாங்குறது, அடுத்த மாசத்துக்கு அது நல்லா இருக்காது, பிச்சு போட்டுட்டு இருப்பாங்க, பாதி பாக்கெட் பிஞ்சு போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் பார்த்து அவங்க மருமகள் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க வந்து மாசம் வந்து மளிகை சாமான் கரெக்டா வாங்குறாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா மாமியாரும் டெய்லி மருமகளை கடைக்கு அனுப்புறது இல்லை, அவங்களும் கடைக்கு போறதும் இல்லை. இந்த தப்பை வந்து நம்ம நிறைய பேர் பண்ணிட்டே இருப்போம் இல்லையா. மாசான மளிகை சாமான் வாங்குறோமா, அந்த மளிகை சாமான்லயே என்ன சமைக்க முடியும்னு பார்த்துக்கோங்க. டெய்லி கடைக்கு அனுப்புனீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். அது வந்து நம்ம மளிகை சாமான் வாங்கும் போது ஒரு 10 ரூபாய் இருக்கிறது டெய்லி கடைக்கு போனா அது 20 ரூபாய் மாறும். அதிகமான ரேட்டுக்கு தான் விற்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு கிராசரி பிளிப்கார்ட்ல வாங்குறோம் அப்படின்னா அது 100 ரூபாய் இருந்துச்சுன்னா மளிகை கடையில போய் கேட்டீங்கன்னா அது 170 ரூபாவா இருக்கும். அதனால நீங்க பார்த்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணும், உங்களுக்கு எது பெஸ்டா இருக்கும் அப்படின்னு பார்த்து செலவு பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி வாங்குறது டெய்லி அப்படின்றது வேஸ்ட். அடுத்ததா காய்கறி பத்தி சொல்லிடுறேன். டெய்லி வீக்லி இந்த மாதிரி வாங்குறவங்க இருக்காங்க. ஒரு சில பேர் டெய்லி வாங்குற பர்சன் எப்படி இருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 50 ரூபாய் எடுத்து வச்சுப்பாங்க. டெய்லி 50 ரூபாய் செலவு பண்ணி காய் வாங்குவாங்க. அவங்க கரெக்டா 1500 ரூபாய்க்கு தான் வாங்குவாங்க. மாசம் ஆனா ஒரு 1500 ரூபாய் செலவு பண்ணி காய்கறி வாங்குவாங்க. இன்னொரு பர்சன் இருக்காங்க, அவங்க எப்படின்னா வாரம் வாங்குறோம் காய்கறி வாங்குறாங்க. ஒரு 1500 ரூபாய் அப்படின்ட்டு வெஜ்ஜுக்காக எடுத்து வச்சிருவாங்க. காய்கறிக்குன்னு எடுத்து வச்சுட்டு அந்த 1500 2 வாரத்துல முடிச்சிருவாங்க. மற்ற 2 வாரத்துக்கு திருப்பியும் நம்ம போயிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட தான் கடன் கேட்டு நிக்கணும், இல்ல வேற யார்கிட்டயாச்சும் கடன் கேட்டு நிக்கணும். இந்த மாதிரி பண்ணாம தேர்ட் பர்சன் ஒருத்தங்க இருக்காங்க. இப்ப 1500 ரூபாய் தான் அப்படின்னா அதை 4 வாரமும் பிரிச்சு செஞ்சுப்பாங்க. ஒரு 200 ரூபாய் இந்த வாரத்துக்கு செலவு பண்றா, எக்ஸ்ட்ரா 50 ரூபாய் மிச்சம் ஆகுது அப்படின்னும் போது எக்ஸ்ட்ராவா காய் வாங்கி சமைக்கிறது. இன்னொன்னு ஒரு 250 4 வாரத்துக்கு 250 ரூபாவை பிரிச்சு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணி இந்த மாதிரி சமைக்கிறவங்களும் இருக்காங்க. கரெக்டா 1500 ரூபாய்க்கு இந்த மாதிரி நம்ம டெய்லி காய் வாங்கி சாப்பிட போறோம் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். வார காய் வாங்கி செலவு பண்ணி சாப்பிட போறோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா 2 வாரத்திலேயே காலி ஆயிடுச்சு அப்படின்னா 3வது 4வது வாரத்துக்கு நமக்கு கையில காசு இல்லை அப்படின்னும் போது நம்ம யார்கிட்டயாச்சும் கடன் கேட்கற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம செய்யறது வந்து ஃபர்ஸ்ட் தவறான விஷயம். செஞ்சோம் அப்படின்னா நமக்கு மணியும் சேவ் ஆகாது, பணத்தையும் நம்மளால மிச்சம் பண்ண முடியாது. நீங்க டெய்லி வாங்குற பர்சனா பாருங்க, தினமும் காய்கறி வாங்குற பர்சனான்னு பாத்துக்கோங்க. இல்ல வார காய்கறி வாங்குவேன் அப்படின்னும் போது நீங்க இந்த மாதிரி பிரிச்சு காய்கறி வாரம் இவ்வளவு அப்படின்னு சேமிச்சு வாங்கிக்கோங்க. ஒரு சில பேருக்கு ஹஸ்பண்ட் வந்து மற்ற செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன், உனக்கு வந்து வீட்டு செலவுக்கு ஒரு 10,000 ரூபாய் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஒரு சில பேருக்கு. ஒரு சில பேர் நாங்க பட்ஜெட்டை கரெக்டா போட்டு எனக்கு இவ்வளவு தேவைப்படுது, நான் இவ்வளவு சேவிங்ஸ் பண்ணிக்கிறேன், இவ்வளவு என் வீட்டுக்கு செலவாகும் அப்படின்னு ஒரு சில பேர் பிளான் பண்ணிப்பாங்க. ஆனா ஒரு சில பேர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிளானிங் இல்ல, 10,000 ரூபாய் கொடுத்தாங்க, அந்த 10,000 ரூபாய் 2 வாரத்துல எனக்கு முடிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு 3வது வாரம் திருப்பி அவங்க கிட்ட போயிட்டு நம்ம காசு கேட்டு நிற்போம். அந்த மாதிரி இருக்கும்போது வீட்டுல ப்ராப்ளம்ஸ் வர்றது வந்து நார்மலாவே இருக்கிற விஷயம். அதனால நீங்க ஒரு 10,000 ரூபாய் உங்க கையில கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட செலவு என்ன, நம்ம எவ்வளவு சேமிக்க முடியும், நமக்காக எவ்வளவு எடுத்து வச்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்துட்டு நீங்க பிளான் பண்ணி இந்த செலவை சேமிப்பை பண்ணிக்கலாம். நீங்க இப்ப போய் இருக்கும்போது நம்ம போய் கடனும் கேட்க தேவையில்ல, அவங்க கிட்ட திட்டு வாங்க வேண்டிய அவசியமும் இருக்காது, நம்ம கிட்ட அவங்க கேட்கற மாதிரி இருக்கும். தான் பாத்தீங்கன்னா ஒரு 2500 ரூபாய் உங்க சேவிங்ஸ் வந்து பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு திடீர்னு ஒரு செலவு வருது. அந்த செலவை பாத்தீங்கன்னா வீட்டு செலவா இருக்கு, அந்த செலவு வந்து ஏசி ரிப்பேர் ஒரு செலவா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எமர்ஜென்சிக்கு ஏசி ரிப்பேரா இருக்கு, நம்ம வந்து 2500 ரூபாய் தான் ஏசி ரிப்பேருக்கு எடுத்து வச்சிருக்கோம். ஆனா அவங்க வந்து பில்லு போட்டது 6500 ரூபாய். 6500 ரூபாய் நான் எங்க போறது அப்படின்னு நினைச்சுப்பீங்க. ஏன்னா நான் எடுத்து வச்சிருக்கிறது 2500 ரூபாய் தான் ஏசிக்கு, மிச்சம் 4000 ரூபாய் எனக்கு இடிக்குது, நான் என்ன பண்றது, கடன் வாங்கணுமா அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. அதுக்கு தான் நமக்கு சூப்பரான ஒரு சேவிங்ஸ் மெத்தட் இருக்கு. அதுக்கு தான் நம்ம பண்றது என்னது, உண்டியல் சேமிப்பு. இந்த உண்டியல் சேமிப்பு பண்ணி இருந்தா நமக்கு அந்த 4000 ரூபாய் கடன் கேட்டு நிக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப மாசம் நீங்க ஒரு 500 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு உங்க சேவிங்ஸ்க்காக பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப உண்டியல் சேவிங்ஸ், இந்த மேஜிக் பாக்ஸ் சேவிங்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 3000 ரூபாய் உங்களுக்கு இடிச்சிருக்கு, ஒரு 4000 ரூபாய் அடிச்சிருக்கு அப்படின்னும் போது இந்த 4000 ரூபாய் எதுல இருந்து நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னா உண்டியல் சேமிப்புல இருந்து இந்த ஏசி ரிப்பேருக்காக ஒரு 4000 ரூபாய் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அடுத்த மாசத்துல இருந்து, ஏன்னா நீங்க தான் கடன் ஆயிருக்கீங்க, யாருக்கு, உங்களுக்கு நீங்களே கடன் மேஜிக் பாக்ஸ் உண்டியல் சேமிப்புல இருந்து எடுத்துட்டீங்க. இப்ப நீங்க என்ன பண்ணலாம், அடுத்த மாசத்துல இருந்து இந்த 500 ரூபாய் எப்பயும் போடுற மாதிரி போட்டுட்டு இன்னும் ஒரு 100 ரூபாய் வந்து எக்ஸ்ட்ராவா உங்களோட கடன் மாதிரி எடுத்துட்டு மொத்தமா ஒரு 600 ரூபாய் போட்டீங்க அப்படின்னா சீக்கிரமா நீங்க எடுத்த கடன் 4000 ரூபாய் எடுத்திருக்கீங்க இல்லையா, அந்த 4000 ரூபாய் கடனையும் முடிச்சுட்டு உங்களோட சேவிங்ஸும் அதிகமாயிட்டே இருக்கு. இந்த மாதிரி நீங்க சேமிச்சிங்கன்னா கூட உங்க மேஜிக் பாக்ஸ்ல உங்க உண்டியல் சேமிப்பு வந்து அதிகமா சேர்ந்துருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா கண்டிப்பா உங்களுக்கு வந்து அது பெரிய சேவிங்ஸ்ல தான் முடியும். இந்த 4000 ரூபாய் யார்கிட்டயாச்சும் போய் கடன் வாங்கிருந்தீங்கன்னா
அவங்க வந்து வட்டியோட கேட்டிருப்பாங்க, எக்ஸ்ட்ராவா ஒரு 500 1000 நீங்க போட்டு கொடுத்துருக்கணும். ஆனா உங்ககிட்ட நீங்களே கடன், அந்த கடனை நீங்க சுலபமா அடைக்க போறீங்க. அதை வந்து உண்டியல் சேமிப்புல இருந்து ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ராவா போட்டு அந்த கடனை அடைச்சிட்டு உங்களோட சேமிப்பும் அதிகரிச்சிடும். உங்களுக்கு ஒரு ரிப்பேர் ஏதாச்சும் எமர்ஜென்சிக்கு, ஏன்னா நமக்கு ஸ்டவ் ரிப்பேர் ஆகலாம், ஒரு மிக்ஸி சின்ன ஃபால்ட் வரல, ஏதோ ஒன்று நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ரிப்பேர் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு சில ரிப்பேர்களை நம்மள செய்ய முடியாது. அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நமக்கு அதுக்கு என்ன பண்ணியிருக்கணும், சேவிங்ஸ் பண்ணியிருந்தா இந்த செலவுக்கு யார்கிட்டயும் போய் கடன் கேட்டு நிற்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அதனால தான் இந்த சேவிங்ஸ் எல்லாமே நமக்கு முக்கியமான சேவிங்ஸாக இருக்கு. டிப்ஸுமே ஒவ்வொரு டிப்ஸும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, கடனா இருந்தாலும் சரி, நம்மளோட சேமிப்பா இருந்தாலும் சரி, நம்ம யார்கிட்டயும் போய் கடன் கேட்டு நிற்க வேண்டிய அவசியமும் நமக்கு கொண்டு போய் நிற்காது. அந்த இடத்துல நம்ம நிற்க மாட்டோம். யார்கிட்டயாச்சும் ரூபாய் நமக்கு வந்து கடன் கேட்டு நிற்கிற அளவுக்கு நம்மளை கொண்டு போகாது. நீங்களும் கடன் காலங்களா இருக்கவும் மாட்டீங்க. இந்த 5 டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.